அதான் இதை விட பெரிய விஷயத்தையெல்லாம் மறைச்சிட்ட, பிரியாணியை மட்டும் ஏன் மறைக்கிற? முத்துவும் வீணாவும் வீட்டோட கடனை கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கான். அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமாங்க? அவனுக்கு பசிக்குது, அவன் சாப்பிட்றான். இப்போ கூட இவனுக்கு காசோட அருமை தெரியல. வீட்டில் செஞ்சது எல்லாம் சாப்பிட மாட்டானா? கடையில் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவானாம்மா? எந்த நேரத்துலையும் இவன் வசதியை இவன் குறைச்சிக்க மாட்டானா? வாங்கின கடனை அடைக்கணும்னு தோணாது. அவனை விடுங்க, நானே இன்னும் சாப்பிடல. உங்களுக்கு சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வாங்க. உங்ககிட்ட கேட்டனா? பாப்பா, சாப்பாட்டு நேரமாயிருச்சு, எங்க இன்னும் காணான்னு பார்த்தேன். என்னடா வேலை அதிகமா? ஆம்பா, நீங்க நிறைய சவாரி வந்துச்சுப்பா. எத்தனை சவாரி இருந்தாலும் விடல, எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டேன். அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு, மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன். மீனா அவ எங்க இங்க இருக்கா? நல்லா ஊரை சுத்திக்கிட்டு இருப்பா. இப்ப தலைவி வேற ஆயிட்டாங்கல்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்றா. மீனாவும் கடனை அடைக்கிறதுக்காக தான் கஷ்டப்படுறான்னு சொல்றா. இவனை மாதிரி ஒன்றும் பிரியாணி உட்கார்ந்து சாப்பிடல. ஓ சார், பிரியாணி சாப்பிட்றாரா? ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான் போல. சாப்பிட்டோம். மீனா, என்ன மீனா முகம்லாம் வாடி போயிருக்குது? வேலை அதிகமா? ஆமாங்க, கொஞ்சம் நிறைய ஆர்டர் எடுத்தேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஏமா நிறைய ஆர்டர் எடுக்கிற? கடனை அடைக்கிறதுக்கு காசு சேர்க்கணும்ல மாமா. நீ நானும் கடன் அடைக்கிறக்காக காலில் இருந்து நைட் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரோம். ஒரு கடையில் மசாலோட சூப்பராக போட்டிருந்தான். வாசனை அப்படியே மூக்க தொலைச்சிச்சு. சாப்பிட்லான்னு பார்த்தேன். எதுக்கு இந்த நேரத்தில் தேவையில்லாம் மீன் செலவு பண்ணிட்டேன்ட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே பாருங்கண்ணே, உக்காந்து பிரியாணியை கட்டுன்னு கட்டிட்டு இருக்கிறான். இதில் அம்மா என்னன்னா நம்மளை ஊர் சுற்றிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. முத்து, ஊர் உலகம் 1000 பேசுண்டா, அதெல்லாம் கண்டுக்காத. ஆம்பா, கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காருப்பா, உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. சூப்பர் பாட்டு பாது. அவர் சொன்ன மாதிரி யாரு எதை சொன்னாலும் நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. நாய் குறைக்கதான் செய்யும், வேற ஒன்றும் செய்யாது. இவன் ஏன் குறைக்கிறான்? என்னடா அப்பா நாயின்னு சொன்னாரே, என்னைய உங்களையா? கண்டுக்காம விட்டுட்டேன்னா நம்மள இல்லைன்னு அர்த்தம். ஏமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல மாமா, வீட்டுல மாவு இருக்கு, சாப்பிட ரெடி பண்ணிடுறேன் மாமா. என்னம்மா இது, 2 பேரும் கடனை திங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர்றீங்க. ஹோட்டலையாவது சாப்பிட்றது இல்லையா? வீட்லயும் வந்து வேலை செய்யணுமா? இல்லைப்பா, நாங்கள் மிச்சம் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் இந்த கடனை கட்டுறதுக்காக உதவும்பா. அதனால தான் பார்த்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும்.